அவங்களுக்கு ஆர்வ திறன் வளர்ப்பு கொடுத்து மேலும் அவங்க வளர்ச்சிக்கு ஐயா ஒரு புகைப்படம் அம்மா ஐயாவோட அடுத்ததாக மருத்துவர் தில்லை ஐயா சொன்ன மாதிரி நான் வந்து வேலை பார்க்கும் இடம் வந்து தொழில்துறை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம போடுற காலணிகள் நம்ம பேகு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய தொழில்துறை. அது இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வேலூர் மாவட்டம் பார்த்தீங்கன்னா வாணியம்பாடியா ராணிப்பேட்டெல்லாம் சுற்றி இதுதான் இருக்குது. ஸோ அதில் வந்து திறன் வளர்ப்புக்காக இந்திய அரசாங்கம் அமைச்சிருக்கிற ஒரு குழுமம் தான் இந்த திறன் வளர்ப்பு துறை. இப்போ ஐயா வந்து நான் முதல்ல பார்க்கறது வந்து ஒரு 6 மாதம் முன்னாடி வந்து நான் ஐயா வந்து பார்த்தது தியாகராஜன் வழியாக. அப்போ மக்கள் நல சந்தை என்ன பண்ணுது, இது மாதிரி வந்து இயற்கை உணவுகள், இயற்கை உணவுப் பொருட்கள், வேளாண் பொருட்கள் மட்டும் இல்லாமல் அது சம்மந்தப்பட்ட அனைத்து தொழில் முனைவர்களுக்கும் பெண்களுக்கு குறிப்பாக வந்து ஊக்கம் கொடுத்து அவங்களுக்கு ஆர்வ திறன் வளர்ப்பு கொடுத்து மேலும் அவங்க வளர்ச்சிக்கு தேவையான பல திறன் சம்மந்தப்பட்ட ட்ரைனிங் சொல்லுவோம். இந்த ட்ரைனிங்லாம் கொடுத்து நல்லபடியாக வந்து இந்த மக்கள் நல சந்தை நடத்தி வந்திருக்காங்க. இந்த 3ஆம் ஆண்டு காலம் இந்த தொடக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனைன்னு சொல்லலாம். ஏன்னா நான் ஒரு தடவை இது என்னுடைய 3வது வரலைங்க. ஒரு தடவை வரும்போது பார்க்குறேன், ஏற்கனவே வந்துருக்காங்க புதுசாகவும் நிறைய பேர் வந்து இங்கே சந்தையில் வந்து பங்கெடுக்கிறாங்க. அது ஒரு மிகப்பெரிய விஷயம். இதில் என்ன தெரியுதுன்னா இந்த இயக்கம் வந்து வளர்ந்து கொண்டிருக்கிறது. 2வது நம்ம எல்லாமே சொல்லுவோம், ஐயா மருத்துவரையாக இருக்கிறாங்க, நம்ம வந்து எல்லாமே உணவே மறந்துடுவோம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நடக்கிறது என்னென்னா மருந்தே உணவு தான். ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு கைப்பிடி அளவு மாத்திரை எடுத்து போடுவாங்க. கேஸ் கொண்டு போடுவாங்க, வயிற்று வலி கொண்டு போடுவாங்க, இல்லை ஏதோ ஒரு வலிக்காக மாத்திரை எடுத்து போடுறது. அது எதனால் உருவாச்சு அப்படின்னு பார்த்தா, ஒன்று நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி வாழணும், அடுத்தது வந்து நம்ம பருகக்கூடிய உணவு, நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று எல்லாமே இருக்குது. சுற்றுச்சூழல் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் ஐயா வந்து மரம் நடுறதை பற்றி நல்லா அருமையாக சொன்னார். இது 2 விஷயம் இருக்குது. நிலம் நமக்கு தேவை, அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நீரின்றி அமையாத உலகம்னு சொல்லுவோம். நீர் இல்லைன்னா உலகம் கிடையாது. நம்ம பிரளய காலத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் நிலைமை தாண்டிச்சுன்னு வச்சுங்களேன், நீர் வந்து ஆக்கிரமிச்சு. அப்போ என்ன ஆகுனா இப்போ மண்ணை வந்து நீர் கொடுக்கும், நீர்ன்றது வந்து மண்ணாக மாறி போயிடும். அப்படியே வந்து மாறும். சஹாரா டெசர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாலைவனம் பார்த்தீங்கன்னா அப்படிதான் உருவாச்சு. ஒரு காலத்தில் கடற்கடியில் தான் இருந்துச்சு. அது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது பாலைவனமாக இருக்குது. ராஜஸ்தான் நிறைய இடம் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதனுடைய மூல காரணம் என்னன்னா, நாம இயற்கையோட ஒன்றி வாழ பழகணும். சொன்ன மாதிரி நம்ம நுகர்வோர் ஒரு கலாச்சாரத்தில் இருக்கும். தேவையோ நம்ம பொருட்கள் பாட்டு வாங்கி அடிக்கிட்டே இருக்கும். அதை ஓரளவுக்கு குறைக்க ஆரம்பித்தாலே வந்து நம்ம வாழ்த்திறன் வந்து மேம்படும். இது பொதுவான சில கருத்துக்கள் வந்து சமைச்சிருக்கோம். ஆனால் இந்த செந்தமிழையாருடைய இயக்கத்தில் இந்த மக்கள் நல சந்தையும் சரி, அறிவு தோட்டம் இயக்கம் சரி ரொம்ப சிறப்பாக இயங்கிட்டு இருக்கு. இங்கே வந்து பேசுறதுக்கு இன்னொரு 2 பேர் இருக்காங்க, அவங்களுக்காக நான் சமயம் கொடுக்கணும். ஸோ இந்த வாய்ப்பளித்த எனக்கு செந்தமிழையாருக்கும் மற்ற மக்கள் நல சந்தை ஒருங்கிணைப்பாளருக்கும் மிக்க நன்றி. இந்த இயக்கம் மேலும் வளரணும். நிறைய விவசாயிகள் பயன்பட வேண்டும். அதே போல நாமும் நல்ல சத்துள்ள உணவு பருகி நம்முடைய வாழ்க்கையில் நன்றாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன்.